படித்ததில் பிடித்தது. நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவர். அதில் மயங்காதிரு. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடு. தைரியமாக இருங்கள். ஆபத்துகளை விட்டு விலகி ஓடாதீர்கள். அவற்றை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று என்று ஒன்று இல்லவே இல்லை. முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். உண்மையாய் இருந்து பார். உலகம் புரிந்துவிடும். பணமின்றி பழகிப்பார். உறவு புரிந்துவிடும். நேர்மையாய் நடந்து பார். வாழ்க்கை புரிந்துவிடும். என் நிஜங்கள் தோற்ற இடத்தில் என் நிழலும் இருக்காது. ஆட்டம் முடிந்ததும் ராஜாவும் சிப்பாயும் ஒரே பெட்டியில். இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்மை வைத்தே நமக்கு குளிப்பறிக்கும் மனிதனுக்குத்தான் அன்பாகவும் அழகாகவும் பேசத் தெரியும். நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி. நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. இழந்து விட்டதை திரும்ப எடுக்க முயற்சிக்காதீர்கள். அவை இறந்தவைகளாகவே இருக்கட்டும். இல்லை என்றால் மீண்டும் காயப்படுவீர்கள். அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பது. வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும் என்பது. கொண்டாடும் உறவு கூட வேண்டாம். உணர்வுகளை புரிந்து கொள்ளும் உறவு இருந்தாலே போதும். ஒரு தவறை தெரியாமல் செய்தால் அது பிழை. தெரிந்தே செய்தால் அது குற்றம். நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டப்பட்டவருக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர்களைப் போல நடித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதே துரோகம். அதிகப்படியான சுயமரியாதையும் அறியாமைதான். விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில்தான் தெரியும். நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகிறோம் என்பதே பயணம். புழுவிற்கும் அதே பசிதான். மீனிற்கும் அதே பசிதான். யார் ஏமாறுகிறார்கள் என்பதே இங்கு விதி. எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். எது அதிக வலியை தரும்? மரணமா இல்லை பிரிவா? இரண்டும் இல்லை. விட்டு சென்ற ஞாபகங்களும் பேசி சென்ற வார்த்தைகளும் தான். கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது. தேடல்களை தெளிவுபடுத்தி கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பங்களாகவே நீடிக்கும். நான் தனியாக நிற்கிறேன் என்றால் தனிமையில் உள்ளேன் என்று அர்த்தமில்லை. என் பிரச்சனைகளை என்னால் தனியாக சந்திக்க முடியும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டு இருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. அமைதி நிறைந்த அடிமைத்தனத்தை விட ஆபத்துடன் கூடிய சுதந்திரமே மேலானது. வாழ்க்கை என்பது நாம் நீண்ட நாள் வாழ்வதா? அல்லவே அல்ல. ஒவ்வொரு கணமும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்கிறோம் அல்லவா? அதுதான் வாழ்க்கை. நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். குற்றத்தை மன்னித்து விடலாம், ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர் மனதில் நாம் எங்கு இருக்கிறோம் என்று. கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ
அதைப் போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை. உறவு என்பது ஒரு புத்தகம். அதில் தவறு என்பது ஒரு பக்கம். ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள். அதிகமான நண்பர்களை கொண்டிருப்பது முக்கியமானது அல்ல. உண்மையான நண்பர்களை கொண்டிருப்பதே முக்கியமானது.